இப்போ சில பேருக்கு தோணும், என்னதான் இருந்தாலும் எனக்கு சிவனை பார்த்தா தாங்க எனக்கு கோவிலுக்கு போகணுங்க, அந்த 4 காலம் அந்த அபிஷேகம் பார்க்கணுங்க, அங்கே இருக்க பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க, அவனே கொடுத்த மாதிரி எனக்கு தோணுங்க அப்படின்னு என்ன மாதிரி ஆளெலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எதுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணுறாங்க? சிவன் வடிவம் என்பதே கோல வடிவம். அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. உலகமே அந்த வடிவத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கு. எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் இந்த முட்டை வடிவம் தான் அங்கு வந்திருக்கிறது. அது என்னதான் ஒரு ஆற்றலாக இருந்தாலும் சரி, அது ஒரு வேலென்த்தாக இருந்தாலும் கடைசியில் முடியக்கூடிய இடம் இந்த அமைப்பு தான், இந்த ரொட்டேஷன் தான். அப்போ இந்த ரொட்டேஷனுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, மந்திரங்களும் உச்சாடனங்களும் சொல்லும்போது அது ஒரு சக்தி ஊற்றப்பட்ட, சக்தி உரு ஏற்றப்பட்ட ஒரு எனர்ஜி வேவாக மாறுது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, கோவில் கல் சிலையில் வச்சு நிறைய மந்திரங்கள் கொடுத்தாங்க. உடனே கல் சாமி பேசுமா, இது வெறும் கல் தானே, இதெல்லாம் சொல்லிட்டு போட்டோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் வேறு மாதிரி. அப்போ இது ஒரு எனர்ஜி பவர் பேங்காக சிவன் ராத்திரி அன்னைக்கு இருக்கக்கூடிய சிவலிங்கம் நம்மளுக்கு வேலை செய்யுது. கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் வரைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த மூச்சுக்காற்றை சுவாசிக்கக்கூடிய இந்த விஷயமும் சரி, மந்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமும் சரி, மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் சிவனோடு ஐக்கியமாகக்கூடிய இந்த தனமும் அந்த லிங்கத்தின் மேல் பட்டு அது ஒரு எனர்ஜி பவர் பேங்காக நம்மளுக்கு வேலை செய்யுது. அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு கோவிலில் போய் உட்காந்துக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னார்கள்.